கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1858க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நாம் நேற்றைய தினத்திலே ஏசாயா 65:24 பார்த்த பொழுது, பேசும்போதே கேட்கிற தேவன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு பேசும்போது கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, பார்க்கிற தேவனாகவும் இருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டுமானால் நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வானம் பூமியும் ஒழிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் பார்ப்பார், பார்த்து ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ அவைகளையெல்லாம் கேட்டு ஆசீர்வதிப்பார். வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே, நீர் அவர்களில் ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் அவர்களை பார்க்கிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில், தொழிலிலே, வியாபாரத்தில், குடும்பத்தில் நீ நொந்து போய் கூட இருக்கலாம், நைந்து போய் இருக்கலாம், நஷ்டப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அவர் கேட்டு உன்னை பார்த்து உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். நம்பு மகனே, நம்பு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.